ஓம் நம சிவாய. மறைந்திருக்கும் விஷயங்களை கண்டறிவதுதான் இந்து மதத்தின் அடிப்படை விஞ்ஞானமாகும். வெறும் புல் என்று அருகம்புல்லை விட முடியுமா என்ன? அதன் மகத்துவம் தெரிந்துதானே பிள்ளையாரே தன் மேனி முழுவதும் சூடிக்கொள்கிறார். எப்பேற்பட்ட மருத்துவ சக்தியும் ஆன்மீக மகத்துவமும் கொண்டது அது. அப்படி அதற்கு இணையான மகத்துவம் கொண்ட இன்னொரு புல்தான் தர்பை. நம்மால் காண முடியாத தீய கதிர்வீச்சுகளை போக்கடிக்கும் தன்மையும் நமக்குள் உள்ளே நுழைய விடாமல் தடுக்கும் சக்தியும் தர்பைக்கு உண்டு. மந்திரங்களை தேக்கி வைத்துக் கொள்ளும் சக்தி கொண்டது தர்பை புல். இந்திரன் விருத்திராசுரனை கொன்றான். ஆனால் அடிப்படையாக விருத்திராசுரன் விஷ்ணு பக்தியில் சிறந்தவன். பரமபாகவதன் போர்க்களத்தில் நின்று மகாவிஷ்ணுவை மிக ஆச்சரியமான துதிகள் கூறி சரணாகதி செய்தவன். அவனை இந்திரனே தயங்கித்தான் கொல்ல முடிந்தது. ஆனால் அந்த ஜீவன் வைகுண்டம் சென்றது. அவனின் தலை நதியில் மிதந்து கரையோரமாக ஒதுங்கியது. அந்த புனிதமான சிரசிலிருந்து புற்கள் நிறைய முளைத்தன. ரிஷிகள் அதன் வீரியத்தையும் புனிதத்தையும் பார்த்து வியந்தார்கள். அந்த புல்லுக்குத்தான் தர்பை என்று பெயரிட்டார்கள். வைதீக காரியங்களின் போதும் செய்ய வேண்டிய கர்மாவை வேறெந்த சக்தியும் தடுக்காது. அதனாலேயே தர்பையால் பவித்திரத்தை அணிகிறோம். சுற்றிலும் இரண்டாக தர்பையை வைத்துக் கொள்கிறோம். தர்பையை என்பது அக்னியின் பிரதிநிதியாக சொல்லப்படுகிறது. அக்காலத்தில் அரணிகட்டையால் அக்னியை உற்பத்தி செய்வர். அப்படி இல்லாத நேரங்களில் நித்யாகனின் ஹோத்திரிகள் என்றழைக்கப்படும் தீட்சிதர்கள் தங்களின் யாகத்திற்காக வைத்திருக்கும் அக்னியை எடுத்துக் கொள்வார்கள். இவை இரண்டுமே கிடைக்கவில்லை எனில் தர்பை ஸ்தம்பத்திலேயே ஹோமம் செய்யலாம் என்று வேதங்கள் சொல்கின்றன. தர்பைகளை ஸ்தம்பம் போல் சிறு கட்டையாக கட்டி ஹோமமாக செய்யலாம். இவ்வாறே தர்பையிலேயே பூரண அக்னியின் சந்ததியும் இருப்பதை தர்பஸ்தம்பே ஹோத்வத்யம் அக்னிவான் வை தர்பஸ்தம்ப என்று வேதம் உறுதிப்படுத்துகிறது. கிரகண காலங்களில் ஆதி நாளிலிருந்து பெரியவர்கள் எல்லா உணவுப் பொருட்களிலும் தர்பையை கிள்ளி போடுவார்கள். கிரகணத்தின் போது தீய கதிர்வீச்சுகள் உணவை பாதிக்காத வண்ணம் பாதுகாக்கிறது. இடிதாங்கி எப்படி தனக்குள் இடியின் அத்தனை சக்தியையும் வாங்கிக் கொள்கிறதோ அதுபோலத்தான் தர்பையும் செயல்படுகிறது. உடல் வலிமையையும் புத்தி கூர்மையையும் தர்பை வளர்க்கும். பாணினி என்கின்ற முனிவர் கௌமுதி என்கிற மாபெரும் நூலை எழுதும் போது பவித்ரபாணியாக விரல்களில் தர்பையை பவித்திரை அணிந்து எழுதினார் என்று மாகபாஷ்யம் தெரிவிக்கிறது. புத்தியின் அலைச்சலை நிறுத்தி கூர்மையாக்கிறது. ஒரு செயலை செய்யும் போது நமக்குள்ளிருந்து வரும் சக்தியை தடை செய்யாது பிரவாகமாக பொங்கி வர தர்பை உதவுகிறது. அதுபோல சக்தியை பரிமாறச் செய்யும் போது தர்பையின் பங்கு மகத்தானது. ஒருவர் தனக்கு பதிலாக புரோகிதருக்கு காரியங்களை செய்ய அதிகாரத்தை மாற்றும் போது, பெண்கள் பித்ரு காரியங்கள் செய்ய நேரிடும் போதும் மற்றவருக்கு தன் கையாலேயே தர்பையை கொடுக்கலாம் என்று வேதங்கள் வழிமுறைகள் வைத்திருக்கின்றன. ஆக தர்பையை பற்றி புராணங்களும் வேதங்களும் இதிகாசங்களும் பெருமை கூறி சொல்வதற்கு காரணம் தர்பையின் புனிதத்துவம். அப்படிப்பட்ட தர்பையை மலையாக சூடிக்கொண்ட சிவபெருமானோட இருக்கக்கூடிய இடங்களில் ஒன்றுதான் நாம் இன்று செல்ல இருக்கக்கூடிய தொப்பையா சுவாமி மலை பயணமானது. தொப்பையா சுவாமி மலை திண்டுக்கல் மாவட்டம் முடிவிலும் கரூர் மாவட்ட எல்லையிலும் அமைந்துள்ள மலைத்தொடர்களில் அமைந்துள்ளது. இந்த மலைக்கென்று தனித்துவமான சில விஷயங்கள் இருப்பினும் தர்பையை பற்றின மேலும் சில உன்னதமான தகவல்களை நாம் தெரிந்து கொண்டால் இந்த மலையின் மகத்துவமும் இந்த மலையை பற்றிய இதுநாள் வரை தெரியாத சில தகவல்களையும் நாம் அறிந்து கொள்ளும் போது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதில் அளவும் சந்தேகம் இல்லை. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இது என்னவென்றால் காலத்தால் முற்பட்ட சிவாலயங்களை நோக்கி ஒரு பயணம் என்ற தலைப்பின் கீழ் நாம் இன்று 1000 ஆண்டுக்கு முற்பேற்பட்ட தொப்பேஸ்வரர் என்று 300 காலத்தில் அழைத்த மலையை இப்போது தொப்பையா சுவாமி என்று கிராமப்புற மக்களால் மருவி அவர்களுடைய
சௌகரியங்களுக்கு தகுந்தாற்போல் கூறிக்கொள்கிறார்கள். தொப்பையா சுவாமி மலை சரியாக திண்டுக்கல் கரூர் செல்லும் சாலையில் 32வது கிலோமீட்டர் தொலைவில் கோவிலூர் என்றும் சொல்லக்கூடிய சிறூரிலிருந்து ஆர்கொம்பை எனும் கிராமத்திற்கு செல்லும் வழியில் 5வது கிலோமீட்டர் தொலைவில் நாயக்கனூர் எனும் சிற்றூருக்கு கிழக்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் தொப்பையா சுவாமி மலைக்கோவில் அமைந்துள்ளது. சுமார் 3000 அடி உயர தொப்பையா சுவாமி மலை நாம் இருசக்கர வாகனங்களிலோ அல்லது 4 சக்கர வாகனங்களிலோ செல்வதற்கு ஏதுவாக சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 20 நிமிட தூரங்களில் நாம் பிரதான சாலையில் இருந்து மலை அடிவாரத்திற்கு செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். தமிழ்நாடு வனத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த மலையானது நம் அனைவராலும் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய மலைகளில் இதுவும் ஒன்று. எங்களுடைய முந்தைய மலையேற்றத்தில் எத்தனை நபர்கள் சென்றோமோ அதே நபர்கள் இந்த மலையேற்றத்தில் கலந்து கொண்டார்கள். எங்களுடைய இந்த மலையேற்றத்தின் முக்கிய சாராம்சம் எல்லாம் வல்ல சிவபெருமானை நம்முடைய திருக்கரங்களால் அபிஷேகம் செய்வது. ஆகையால் நாங்கள் அதிகாலை 4 மணியிலிருந்து திண்டுக்கல் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த மலை கோவிலின் அடிவாரத்திற்கு ஆட்டோவின் மூலம் ஒன்று சேர்ந்தோம். நாங்கள் பஸ்ஸில் பயணம் செய்த களைப்பு, ரயிலில் பயணம் செய்த களைப்பு ஒருபுறம் இருந்தாலும் அதிகாலை வேளை நம் வெயிலுக்கு முன்பாக இந்த மலை பயணத்தை தொடங்கிவிட்டோமே ஆனால் நமக்கு ஓரளவாவது நம்முடைய சக்தியை பாதுகாக்க முடியும் என்பது எங்களுடைய திட்டம். ஆகையால் நாங்கள் கொண்டு வந்த அனைத்து பொருட்களையும் சரிபார்த்து கொண்டு எங்களை இந்த மலையடிவாரத்திற்கு கொண்டு சேர்த்த ஆட்டோ நபர்களுக்கு நன்றி கூறி அவர்களிடமிருந்து விடைபெற்று எங்களுடைய மலை பயணத்தை தொடங்கினோம். இத்துடன் என்னுடைய பின்னணி குரலை குறைத்து கொண்டு இந்த வீடியோ பதிவில் வரக்கூடிய இயற்கைத்தன்மை மாறாத வசனங்களையும் இசையையும் குரலையும் கேட்டு இந்த மலையேற்றத்தின் உண்மையான சுவாரஸ்யத்தன்மையை உணருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. ஏதாவது சொல்லுங்க. ஓம் நம சிவா சொல்லுங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எல்லாத்தையும் ஒரே தெரிய மாட்டேங்குது. பேசுற மாதிரி எப்படியே ஒரே கவர் பண்றான். தெரியல. முன்னாடி கிட்ட கூட சும்மா போடா. ஜி வாங்க ஒரு போட்டோ எடுங்க. குரூப் போட்டோ. ஓகே. ஓகே. Thank you. கால் பண்ணுங்க. எதா இருந்தாலும் கால் பண்ணி இந்த ஏரியாவில் இருந்தாலும் போய்க்கலாம். சரி, சூப்பர். ஆப்பிரிக்கால இப்படிதாங்க இருந்து எல்லாத்தையும் அழித்தாங்க. இந்த பிளட் டைமண்ட். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். இப்போ திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் வட்டம் இப்போ தொப்பையா சுவாமி கோவிலூர் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மலையோட பேர் தான் தொப்பையா சுவாமி மலை. இந்த மலையோட உச்சிக்கு தான் ஏற போகிறோம். இப்போ இதுதான் போகிற பாதை. இந்த பாதை வழியாக தான் இப்போ நாங்கள் எங்களோட ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் பிரகதீஸ்வரன். இப்போ நாங்கள் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் வட்டம் கோவிலூர் கிராமத்துக்கு உட்பட்ட தொப்பையா சுவாமி மலை, அதான் நம்ம பார்க்கக்கூடியது தான் அந்த மலை. இந்த மலைக்கு தான் இங்கே நாங்கள் இப்போது ட்ரெக்கிங் போகிறோம். ஒரு 40 பேர் கொண்ட குழு. சுற்றிலும் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், இது பாதுகாக்கப்பட்ட வனம். இதுதான் அந்த
கோவிலுக்கு போகிறதுக்கு உண்டான மலையடி பாதை. இங்கே இருக்கக்கூடிய பாதை வழியாக தான் போக போகிறோம். ஏதோ கோயில் கட்ட போகிறாங்க போல இருக்குது. அந்த கோயில் கட்ட போகிறதுக்காக நிறைய மணல், கற்கள், கட்டிட வேலைக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வந்து இங்கே இறங்கியிருக்காங்க. ஓம் நம சிவாய். அருள்மிகு தொப்பையா சுவாமி கோவில் செல்லக்கூடிய வழி தான். வனத்துறைக்கு உட்பட்ட போர்டிங் வச்சுருக்காங்க. இதுதான் போர்டோட எச்சரிக்கை. தமிழ்நாடு வனத்துறையோட அறிவிப்பு. காப்பு காட்டை ஒட்டிய பகுதிகளிலும் சாலைகள் மற்றும் பாதைகளில் பயணிக்கும் பொதுமக்கள் எளிதில் தீப்பிடிக்கும் பொருட்களை எடுத்து செல்லக்கூடாது அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. சரி, ஓகே. இதுதான் தொப்பையா சுவாமி கோவிலுக்கு செல்லக்கூடிய பாதை. இந்த பாதை வழியாக தான் அவங்களோட மலைப்பயணத்தை நாங்கள் இப்போ ஆரம்பிக்க போகிறோம். இப்போ காலை கரெக்டாக மணி வந்து 7:20, ஞாயிற்றுக்கிழமை. ஒரு 50 பேர் கொண்ட குழுக்கள் போயிட்டுருக்கோம். வெயில் இன்னும் ஆரம்பிக்கலை. வெயில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓம் நம சிவாய். கரடுமுரடான பாதைகள், செம்மண் போன்ற ஒரு அமைப்பு, எல்லாம் க்ரீனரியாக இருக்குது. ஓம் நம சிவாய். 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 இப்போதான் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்குள்ளேயும் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. மூவாயிரத்தி 800 அடி உயரம்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மகா சிவராத்திரி, பிரதோஷம், அந்த மாதிரி நாட்களில் நிறைய பக்தர்கள் வருவாங்க. மலைப்பயணத்தில் ஆர்வம் உள்ளவங்க, சிவபக்தர்கள், சிவனடியார்கள் நிறைய பேர் இங்கே வருவதாக சொல்கிறாங்க. பாதை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அப்படி கிடையாது, அது கூட வாங்கி தரலையே. உள்ள வந்தீங்கன்னா போர்டு இருக்கும், போர்டு பண்ணி நிறுத்திட்டாங்க. குமரேசன் பிரதர், இவரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு வந்து இருப்பாங்க பாருங்க, ஆளுங்கட்டு கேளுங்க. அதிக மக்களால் கொண்டாடப்படக்கூடிய நபர். அனைத்து மக்களையும் இந்த மாதிரி நல்ல சிவபெருமான் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்றி இறக்கிட்டு இருக்காரு. வாழ்க அவர். ஓம் நம சிவாய். அந்த பாருங்க, முதல் ஆர்வமாக இருக்கு கோயிலுக்கு போகிறது. இப்படி ஒரு பாதை இருக்குது, ஆனால் போகக்கூடாது. நம்ம இந்த பாதையில் தான் போகணும். பாதை வந்து பாறைகளால் ஆனது. இந்த மலைக்கு வந்து 2-3 பாதைகள் இருக்கதா சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த வழியாக ஏறி இந்த மலையோட மற்றொரு புறத்தில் இறங்குறதா பிளானு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. லக்ஷ்மண் பிரதர் வந்து எல்லாம் வீடியோ எடுக்கிறாரு ஞாபகமா. ஓம் நம சிவாய. பாதை கீழே போனு போட்டுருக்காங்க. இல்லை, அது இறங்குறதுக்கு உள்ள பாதை. இவ்வளோ பேரை போகிறாங்கன்ட்டு இந்த இடத்துல வந்து இப்போ தான் ஏறிட்டு இருக்கோம். குமரேசன் பிரதர் இப்போ தான் காமிச்சார். இந்த இடத்துல வந்து ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கு. ஆனால் எதுக்குன்னா இதில் யாரும் இறங்கிடக்கூடாதுன்றதுக்காக இங்கே போகணுங்கிறதுக்காக போட்டிருக்காரு. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். நண்பர்களுக்கு காலை வணக்கம்.
நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் அப்படின்னா திண்டுக்கல்லேருந்து கரூர் போகிற ரோட்டில் கோம்பை வனப்பகுதிக்கு நடுப்புற மேலே அமைஞ்சிருக்க தொப்பையா சாமியை வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு 3500லேருந்து 4000 அடி உயர மலை. இது நம்ம ஏறி இறங்கி வர ஒரு 6 மணி நேரம் ஆகும். முடிஞ்ச வரையும் நம்ம இப்போ பயணத்தை தொடங்கி நம்ம நண்பர்கள் எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. பின்னாடி பாதி பேர் வந்துட்டுருக்காங்க. இது அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். இறங்குறது வேற வழியா பார்க்கலாம். செல்ஃபியை போடுங்க. கடைசியா 5 ஜெயலட்சுமி அக்கா வராங்க வந்துட்டாங்க. 2 பச்சி குணா வந்துட்டாரு. 17 குண்டா குணா உளுந்தோட வீடியோ ராம் சுந்தர் எல்லாம் அப்படியே உங்க பேர் சொல்லுங்க ப்ளீஸ். ஜெயா ராக்போர்ட் குணசி பரந்தாமன் விவேகானந்தன் தஞ்சாவூர் சந்தானம் பெங்களூர் பிரபு ஃப்ரம் சென்னை லக்ஷ்மண் ஃப்ரம் ஓசூர் நேதாஜி மோகன் தாஸ் திருச்சி கிருஷ்ணகிரி பிரகதீஸ்வரன் எல்லாரும் வந்து இப்ப தொப்பையா சுவாமிக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. அதுக்கு வேணா ரிப்பீட் எடுக்கலாம். ஆமா மின்மொழி அதான் சொன்னேனே நீங்க வந்து பாருங்க. இல்ல நான் ரங்கம்மாள் போயிருக்கேன். அது இங்க அந்த டாப் எண்ட்ல வந்து அந்த லெமன் கிராஸ் இருக்கு இல்லையா, அதையும் தாண்டி. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? எவ்வளவு நாளாச்சு? சொல்லிட்டு வந்தேன். இப்பதான் சொல்லிட்டு வந்தேன். நல்லா இருக்கா? ஐயோ இவர் ஸ்பீடுக்கு நம்மளால இழுக்க முடியாது. இது கோயிலா? இது கருப்பண்ண சாமி. சாமி கும்பிட்டு வரணும்னா வாங்க வாங்க. நான் சாமி கும்பிட்டேன். வந்து பரவாயில்ல இன்னைக்கு நான் கும்பிட்டால முடியும். இதான் கருப்பண்ண சுவாமி கோயில் போறது. காவல் தெய்வம் அவங்க தான். இந்த மலைக்கே இவங்க தான் காவல் தெய்வம். இவங்களை சாமி கும்பிட்டு தான் போகணும். எது சீயக்கா செடி இதா? அது ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். யூடியூப் நம சிவாய. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். சந்தோஷம் 15 திரும்பிடுச்சு. சந்தோஷம் ஒரு வாரமா வந்து இங்க தான் குடியிருக்காப்ல கிரி. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஒரு ஏறுறோம். ஏறி அந்த கதவு திறக்கிறப்போ 7:30 தான் கதவு திறக்கும். 7:30 வந்து கதவு பார்த்துட்டு வரும். அது இயர்லி ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு கல்யாண கோயில்ல ஃபுல்லா அது 3 தேர் திருவிழா அடுத்த நாள் அதுக்கு முன்னாள் கதவு திறந்தாங்க. சரியான கிரௌட். ஆனா வைப் வேற லெவல் வைப். அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வேற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லா அடிச்சிட்டே இருந்தாங்க. கீழ கருப்பு ஓம் நம சிவாய். 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 யாரை பார்த்தாலும் நம்மளுக்கு கேமரா கையில கொடுத்துறாங்க. ஏங்க குமரா செஞ்சு நம்மள பார்த்து என்னன்னு தோண தெரியல. அது என்னமோ தெரியல. ராயரையா பார்த்ததுமே காலம். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஐயா பூச்சி விடுங்க. ஐயா ஐயா வாங்க ஐயா. அது எடுங்க பூச்சி விடுங்க. இருங்க
இவர் சூத்திர சொல்ல அவர் இடிக்க எடுக்க ஒரே ப்ரோ கொஞ்சம் தள்ளு ப்ரோ. அந்த வடிவேல் ஜோக்க மறுபடியும் சொல்லல. தப்பு பண்ணிட்டியடா, தப்பு பண்ணிட்ட. ஐயனாருக்கு கொலை திட்டம் போட்டியடா. ஓம் நம சிவாய. ஓம் முனீஸ்வராய நமக. ஓம் கருப்பசாமியே ஆத்துக்க கட்டி வச்சிருக்காரு. ஓம் கருப்பசாமியே நமக. ஓம் கருப்பசாமியே நமக. ஓம் முனீஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஓம் முனீஸ்வராய நமக. ஓம் நம சிவாய. 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 கண்ணாடி போட்ட பக்தனுக்கு நல்ல புண்ணியத்தை கூட பூசு பார்த்துன்னு. ஓம் நம சிவாய. 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 நெற்றிக்கண்ணை வைக்காம ஓம் நம சிவாய. இங்க இல்லாம சிவன் இல்லல்ல. ஓம் நம சிவாய. 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 ஓம் நம எல்லாம் என்ன செய்யறாங்களோ அது வந்து புடிச்சு தட்டாம செய்யறோம். ஓம் நம சிவாய. 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 ஈஸ்வரர் ஐயனார் ஓம் நம எல்லாரும் சிவாய. இருக்காங்க. ஓம் வீரபக்தர் நம சிவாய. எல்லாரோட ஓம் நம சிவாய. 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 என்னது ஓம் நம சிவாய. 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 முருகா 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 ஞான பண்டிதா. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் சரகண பவ. ஓம் சரகண பவ. ஓம் சரகண பவ. ஓம் கருப்பசாமி ஐயாவே நமக. 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 ஐயா உங்க காவல்யா நல்லபடியா. ஓம் நம சிவாய். சூப்பர் வர்றது. இப்போதான் குமரேசன் முதல் முறையா பட்டையெல்லாம் போட்டு இல்லை தெரியுதுங்களா? நானு என்ன தெரியுவேன். கிட்ட வாங்க, அப்படியே அவர் கிட்ட காமிங்க. வர போதும் போதும். என்ன கொடுக்குறாங்க போதும். ஓமா மேல ஆகு கருப்பா. அந்தமான்லேருந்து அன்பு தம்பி நாகராஜ் வந்திருக்காங்க. இவங்க வந்து மேலே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு பேட்டி எடுப்போம். சுவாமி குமரேசன் பிரதர் இத்தனை ட்ரக்கிங்கில் அவர் இப்போ தான் வந்து விபூதி வைக்கிறாங்க. உடனே மறைஞ்சிருந்தான் அவருக்கு. ஆமாம் எல்லாம் போயிட்டாங்க. கிரி இதான் வருதா கிரி. கிரியை வந்து நான் கடைசியாக இதில் பார்த்தது சந்தோஷ். இவர் தான் பார்த்தேங்க. அந்த 4 செயின் அறுத்தது, 3 ரேப்பு, அதெல்லாம் இவர் தான். குருநாதா என்ன குருநாதா? சாணி மனுஷ சாணியை மாட்டு சாணியை மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் நாகராஜ் எடுத்துட்டேன். அந்தமான் போயிட்டானா எப்போ வர போறாங்க? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இதான் நாங்கள் வந்த பாதை. ஆட்டோலேருந்து இறங்கி இப்படியே நேராக வந்து
இங்கே ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. இந்த ஆரோ மார்க் என்னென்னா கீழே இறங்கி போய் 2ஆக பிரியிற பாதை, லெஃப்ட் போயிடாத ஏறா போகிறேன்னு. இது இங்கே 2 அம்புக்குறி போட்டிருக்காங்க. நாங்கள் மேலே போனோம் கோயிலுக்கு. இது வந்து இப்போ நம்ம கருப்பசாமிக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தோம். மக்கள்லாம் வராங்க. இதுதான். ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய். போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. நல்லா வேகமாக நடந்துப்போம். வெயிலுக்கு முன்னாடி போகணும். ஓம் நம சிவாய். வெயிலுக்கு முன்னாடி நடக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் வேகமாக நடந்து போகணும். இந்த பாதையை மட்டும் கடந்துட்டோன்னா அதுக்கப்புறம் வேறு மாதிரியான பாதை வருமா. இது ஃபுல்லாக பாறை. இந்த பாரு, இந்த மாதிரி பாறையாக இருக்குது. ஆரோ மார்க்காக போட்டுருக்காங்க. சரியான ஃபாரஸ்ட். காலை நேரம், அதனால் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. ஒரு 700 அடி ஏறி இருப்போம். அதுக்குள்ளேயும் பயங்கரமாக மேல் மூச்சு வாங்குது. இந்த பாறையை நினச்சா தான் பயமாக இருக்குது. அங்கனைக்கு வழுக்குது. இந்த ஃபாரஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க, சீயக்காய் இருக்குல்ல, சீயக்காய், அதோட மரம் தான் இங்கே அதிகமாக இருக்குன்றாங்க. சீயக்காய் மரம். அம்மா இங்கேருந்து ஒரு ஏற்றம் ஏறுது. கரெக்டாக மணி 8 ஆச்சு. அலாரம் அடிச்சிருச்சு. இந்த வியூ காமிக்கிறேன். அது எப்படி இருக்கு பாருங்க. ஏறி வரேன். ஏற்கனவே வந்து அவங்க செருப்பெல்லாம் ஆரோ மார்க் போட்டிருக்கேன். பார்த்து பார்த்து தான் வைக்கணும் காலை. ஆஹா, இல்லை இப்போ என்ன ஒரு விஷயம்னா, நாங்கள் எல்லோரும் கருப்பசாமி போய் சாமி கும்பிட போனோம். வெயிலுக்காக நான் ஒரு கேப் போட்டிருந்தேன். அந்த சாமிக்கிட்ட விழுந்து கும்பிடும்போது அந்த கேப்பை இறக்கி வச்சுட்டு சாமி கும்பிட்டேன். அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இப்போ நடந்து மேலே வந்துட்டேன். கேப் மறந்துட்டேன். இப்போ தான் வெயில் அடிக்குதா, வேர்க்குது. ஆஹா, என்னடா பண்ணுறதுன்னா, மக்கள் போயிட்டாங்க முன்னாடி. நான் மட்டும் தான் இப்போ நின்றுட்டுருக்கேன் இந்த இடத்துல. சரி என்னடா பண்ணுறதுன்னு நினச்சா, அப்புறம் எங்கள் கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணியாச்சு. அவர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாரு. அதான் கருப்பசாமி, காவல் தெய்வம் கருப்பசாமி. கருப்பசாமியை வேண்டிட்டு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நமக்கு காவலாக இருப்பார்ன்றதுக்கு இது ஒரு உதாரணம். ஓம் நம சிவாய். இப்போ நான் கீழே தான் இறங்குறேன் மறுபடியும். ஏன்னா அவங்க கண்டுபிடிச்சாங்களா என்னன்னு தெரியல. இது வரைக்கும் போன எந்த ட்ரக்கிங்லையுமே இப்படி நான் மறக்கவே இல்லை. ஆனால் இது ஏதோ தெய்வத்தோட அனுகூலமாக, ஒருவேளை தெய்வம் வந்து
மறுபடியும் என்னை அங்கே இழுக்குதான் சாமி கும்பிட்றதுக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது தனியாக வர்றதுக்கு. சரியான பாறை, அதான் மலை உச்சி. அந்த உச்சிக்கு போகணும். வெயில் அடிக்கிறதுனால லென்ஸில் வந்து கேமரா லென்ஸில் வெயில் படுது, அதனால் சரியாக தெரிய வாய்ப்பு இல்லை. அதான் குழந்தைங்க சத்தம் கேட்குது, எடுத்துகிட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அவளுக்கு பார்த்தது இல்லை. ஓம் நம சிவாய. பாப்பா யாருன்னா, இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விதமாக இவ்வளோ சின்ன வயசில் இமயமலையோட பேஸ் கேம்ப் வரையும் போயிட்டு வந்திருக்காங்க. பாப்பாட்ட வந்து அதை அவங்களோட அனுபவத்தை பற்றி கேட்போம். பின்னாடி வந்து பாப்பாவோட அப்பா இருக்காங்க, அவங்களோட முழு சப்போர்ட்னால தான் பாப்பாவுக்கு இவ்வளோ சின்ன வயசுலேயே வந்து இதை வந்து அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு ஆசை வந்தது. பொதுவாகவே குழந்தைங்களோட கனவையும் ஆசையும் வந்து ஒரு பெற்றோராக வந்து நம்ம நிறைவேற்றுறது நம்மளோட கடமை. அந்த வகையில் இந்த பேரண்ட் வந்து ஒரு குட் பேரண்டல் அப்படின்றது ஒரு முன்னுதாரணம். சரி, பாப்பாட்ட அதோட அனுபவத்தை பற்றி கேட்போம். உங்களை இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கோங்க. குட்டி ட்ரக்கர் சொல்கிறேன், சொல்லுமா சொல்கிறேன். நான் முதல்ல எப்போதும் ட்ரக்கிங் போக மாட்டேன், சைட் சீயிங் போனேன் ஒரு நாள் திண்டுக்கல்ல. இங்கே அப்போ வந்து இங்கே இருக்கிற ஒரு அங்கிள் வந்து பக்கத்தில் இருக்கிற அந்த பூசாரி வந்து சொன்னாங்க, இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது, அங்கே போயிட்டு வாங்கன்னு. அந்த மலை பேர் என்னென்னா சிறுமலை. அதுதான் நான் ஃபஸ்ட்டு மலை போனேன். அது அப்போ வந்து எனக்கு 2.5 வயசு தான். அதனால் நான் ஃபுல்லாகவே ஏறி இறங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் அதுலேருந்து நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஆசை வந்ததுனால மந்த்லி 2 போயிட்டுருக்கோம் இப்போ. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். வேற வந்து இப்போ அடுத்த வாரம் இப்போ மேலே வந்து நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற 1 கான்டினென்ட் பீக் அச்சீவ் பண்ண போகிறேன் அடுத்தது. அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், இறைவனோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும், நல்லா சுவாமி கும்பிடுங்க, அப்பா அம்மா சொல்கிறத கேளுங்க. இந்த உங்களை மாதிரி வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மாதிரி அவங்களும் நிறைய அச்சீவ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். வெரி குட், வெரி குட், தேங்க்யூடா.